திமுக கூட்டணியில் ரஜினி இணைந்ததா தற்போது பார்த்தீங்கன்னா செய்தி பரபரப்பாக போய் கொண்டிருக்கு. இது உண்மையா இல்லையா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வருவேன் என சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்பற்றி நிறைய பேர் அரசியலில் தங்களால் முடிஞ்சதை செய்வோம், ரஜினிகாந்தோடு நின்று நம்ம மக்களுக்கு நல்லது செய்வோம் என நிறைய பேர் ரஜினிக்காக ஒன்று திறந்தாங்க. கடைசியில் கொரோனா, அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லை, நான் மக்களை ஏமாற்ற விரும்பலை, அதனால் அரசியலை விட்டுட்டு ஆன்மீகத்தை பின்னோக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இனி மக்களுக்காக நான் படங்களில் நடிப்பேன் என சொல்லியிருந்தார். இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் படங்களையாச்சு ரஜினி நடிக்கிறாரே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து சன் பிக்சர்ஸே பார்த்திங்கன்னா ரஜினியோட படங்களை டேக் ஓவர் பண்ணி படத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் ரஜினிகாந்த் அவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு தான் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரா என சொல்லப்பட்டது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் சங்கி என சொல்லி ஒரு பக்கம் அவரை அசிங்கப்படுத்தியிருந்தாங்க. காரணம், ரஜினிகாந்த் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு, பிஜேபி தான் ரஜினிகாந்தோட வாக்குகளை அறுவடை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகளும் எழுந்தது. இதனால் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் சங்கியா இல்லை ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா என இன்னொரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டே தான் இருந்தது. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஸ்டார்ட் பண்ணார். விஜயோடைய கட்சியை இயக்குவதே ரஜினி தான் என இன்னொரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருந்தது. ஆனால் கடைசியில் விஜய் செய்த தவறுகள் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ரஜினி அதில் துளி கூட சம்பந்தம் இல்லை என தற்போது தகவல்கள் கிடைத்தது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்தோடைய ஒட்டு மொத்த செல்வாக்கையும் ஸ்டாலின் அவர்கள் கைப்பற்றி விட்டதாகவும், அவர் கூட்டணிக்குள்ளே இழுக்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக ரஜினிகாந்த் திமுக தான் என ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு தான் இருக்குது. அதனால தான் சன் பிக்சர்ஸ் ரஜினிகாந்தை வச்சு தொடர்ந்து படம் எடுக்கிறாங்க. விஜயை வச்சு படம் எடுக்காமல் நெருக்கடி கொடுத்ததன் காரணம், விஜய் தனியாக கட்சி ஸ்டார்ட் பண்ணி திமுகவுக்கு எதிராக மாறிட்டார் அப்படி என்பது தான். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். தொடர்ந்து ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்ல முதலமைச்சரை பார்ப்பது அரிது, ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் என புகழ்ந்து தள்ளியிருந்தார் ரஜினி. இதனால தான் ரஜினி திமுகவில் இணைஞ்சிட்டாரோ அப்படின்ற செய்திகள் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம் ரஜினி யாருக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் தெரிவிக்கிறார்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.